ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டான ஒரு ஹேர் டே ஆயில் தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கோங்க. இந்த ஒரு ஆயில் உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா செம்ம ரிசல்ட் கொடுக்கும். குளிக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி மட்டும் நீங்கள் ரெடி பண்ணுனா போதுங்க. தலையில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தலைக்கு ஹெர்பல் ஷாம்பு அல்லது ஹெர்பல் சீயக்காத்தூள் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுறப்ப உங்கள் வெள்ளை முடியெல்லாம் முற்றிலும் வந்து கருப்பாகிறதுக்கு 100% வந்து கேரண்டிங்க. அந்த அளவுக்கு செம்ம எஃபெக்டான ஒரு ஹேர் ஆயில் தான் இன்றைக்கி வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஆயில் ஒரு ஸ்பூன் இருந்தால் போதும், மொத்த முடியும் நல்லா கருப்பாகும். அவ்வளோ சூப்பரான ஒரு ஹேர் டே ஆயில் இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டாக 2 பொருளை வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஆயிலில் நம்ம என்ன சேர்த்துருக்கோம், எப்படியெல்லாம் இது வந்து நம்ம கலந்துருக்கோம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியானது. சின்ன பிள்ளைங்க இப்போ தான் நரைமுடி வருது அப்படின்னா உடனே 1 டீஸ்பூன் ஆயில் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணி விட்டு பாருங்கள், இளநரையெல்லாம் காணாமல் போயிருங்க. இப்போ இவ்வளோ ஒரு சீக்ரெட்டான ஒரு ஆயிலை நல்லா சூடாக இருக்குது. இப்போ பாருங்கள், காய்ச்சி ரெடி இங்கே பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது அப்படின்ட்டு. சுட உங்களுக்கு ஆயில் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸ்பூன் வந்து போட்டுக்கோங்க. கண்டிப்பாக ஸ்பூன் போட்டுட்டிங்கன்னா தான் எண்ணெய் வந்து 6 மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது முடியில் வந்து நீங்கள் போட்ட செகண்டில் வெள்ளை முடியும் அப்படியே வந்து கிரே கேர் மாதிரி மாறும். அதுக்கப்புறம் அப்படியே டோட்டலாக கருப்பாகும். கண்டிப்பாக இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க எப்படி பண்ணான்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மிக்ஸி ஜார் வந்து ஒரு சொட்டு கூட தண்ணி இருக்கக்கூடாது. அதே மாதிரி நாட்டு செம்பருத்தி இலை வந்து எடுத்துக்கோங்க. இன்றைக்கி வந்து ஒரு 100 மில்லி ஆயில் எடுக்கிறதுனால ஒரு 4 இலைகள் வந்து எடுத்து நல்லா கழுவிட்டு சுத்தமாக அங்கே பாருங்கள் மண் எதுவும் இல்லாமல் ஈரப்பதம் இல்லாமல் எடுத்துக்கோங்க. இதை வந்து இப்போது மிக்ஸி ஜாரில் பிச்சு போட்டுக்கோங்க. அடுத்ததாக நாட்டு செம்பருத்தி இந்த ரெட் கலர் இருக்குது இல்லையா, இதை வந்து இந்த இதை எடுத்துகிட்டு இந்த காம்பை கிள்ளிருங்க. பூ மட்டும் சேர்த்துக்கோங்க. சரிங்களா? இதையும் நல்லா தண்ணியில் அலசிட்டு சுத்தமாக ஈரப்பதம் இல்லாமல் பூக்களை மட்டும் பிச்சு போட்டுக்கோங்க. இது 100% மெலனின் சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த ஆயிலை வந்து நீங்கள் தடவின இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டு ஹேரெல்லாம் நல்லா கருப்பாகும். இளநரை இருந்துச்சு அப்படின்னா ஒரே வாரத்தில் நிரந்தரமாக கருப்பாயிரும். நல்ல ஒரு ரிசல்ட்டு. அது இந்த வெயில் சீசனுக்கு நிறையா பேர்த்துக்கு வந்து டை வந்து ஒத்துக்காதுன்னு சொல்கிறீங்க இல்லையா, அவங்களாம் இந்த ஆயிலை மட்டும் நீங்கள் தேய்ச்சிட்டு வாங்க. நல்லாவே ஒரு பெனிஃபிட்டு. பார்த்திங்கன்னா இந்த பூ மட்டும் பிச்சு போட்டுக்கோங்க. காம்பெல்லாம் எடுத்துகிட்டு முன்னாடியே நல்லா அலசிட்டு ஈரம் எல்லாம் இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். நல்லா ஒரு 4 செம்பருத்தி இலை, ஒரு 10 பூ வரைக்கும் செம்பருத்தி பூ எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி பிச்சு சேர்த்துக்கோங்க. இந்த காம்பெல்லாம் எடுத்துடலாம். அடுத்ததாக கறிவேப்பிலை, இந்த 100 மில்லி ஆயிலுக்கு தகுந்த மாதிரி கறிவேப்பிலை நல்லா ஒரு கொத்து எடுத்து இந்த மாதிரி வந்து அதையும் நல்லா ஈரப்பதம் இல்லாமல் இதில் சேர்த்துக்கோங்க. கறிவேப்பிலை நல்லா முடியை வந்து கருப்பாக்கும். அது மட்டும் இல்லைங்க, முடியை நல்லா வளர வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போது கறிவேப்பிலையும் சேர்த்தாச்சு. இது கூட நம்ம சேர்க்கக்கூடியது கருஞ்சீரகம். கருஞ்சீரகம் 1 to 1.5 டீஸ்பூன் வரைக்கும் கருஞ்சீரகத்தை உள்ளே சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக கடுகு வந்து உங்களுக்கு ஆல்ரெடி கடுகு சேர்த்துனீங்க அப்படின்னா நரைமுடியே டோட்டலாக எப்போவும் வராது. நிறைய பேர் நான் கடுகெண்ணெய் வந்து ஆயிலில் கலந்து தேய்க்க சொன்னேன், அதை வந்து செட் ஆகலைக்கா, ஒரு மாதிரி வாசம் அடிக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்க என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி கடுகு வந்து சேர்த்துக்கோங்க. வீட்டுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த கடுகு 1 to 1.5 டீஸ்பூன் வரைக்கும் கடுகு வந்து சேர்த்துக்கோங்க. கடுகு நல்ல ஒரு பெனிஃபிட்டு. வெள்ளை முடியை நல்லா வந்து ஆயுசுக்கும் வெள்ளை முடி வராமல் காப்பாற்றும். நல்லா வந்து ஒரு கலரிங் கொடுக்கும். எவ்வளோ ஒயிட்டாக இருந்தாலும் நரைமுடியை வந்து நல்லா கருப்பாக மாற்றும். அடுத்ததாக வெந்தயம். இந்த வெயில் சீசனுக்கு உங்கள் தலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அதை வந்து நல்லா தணிக்கிறதுக்காக நல்ல ரத்த ஓட்டத்தை ரெடி பண்ணி கொடுத்து சூட்டை தணித்து முடியை வந்து நல்லா வெள்ளை முடியை கருப்பாக்கி க்ரோத் பண்ணி கொடுக்கும். நல்லா முடி வந்து அடர்த்தியாக வளர வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். 1 to 1.5 டீஸ்பூன் வெந்தயத்தை சேர்த்துக்கோங்க. இப்போ டோட்டலாக எல்லா பொருளும் நம்ம சேர்த்துருக்கோம் இல்லைங்களா. இப்போ இதை வந்து நம்ம
ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். திப்பாக அரைச்சிட்டு வந்துட்டோம் அப்படின்னா ஆயில் வந்து சீக்கிரம் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி போடுறப்ப அதோடய எசன்ஸ் உடனே வந்து நம்மளுக்கு ஆயிலில் கிடக்கும். அதே மாதிரி ஆயிலும் நல்லா சூப்பராக ரிசல்ட்டும் இருக்கும். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. கடுகு கருஞ்சீரகமெல்லாம் வந்து போட்டிங்க அப்படின்னா நல்ல ஆயில் பசை வந்து சூப்பராக கிடைக்கும். இப்போ பாருங்கள், நம்ம போட்ட எல்லா பொருளுமே நல்லா அரைப்பட்டுருச்சு. செம்பருத்தி இலையும் செம்பருத்தி பூ போட்டதெல்லாம் தெரியவே இல்லை பாருங்கள். கறிவேப்பிலை எல்லாமே நல்லா செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வந்து அரைச்சிங்கன்னா போதும். ரொம்ப நைஸாக அரைக்கணும் அவசியம் இல்லை. ஒரு சொட்டு கூட தண்ணி விட்டுறக்கூடாது. இப்போ ஆயில் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். 50 to 100 மில்லி தேங்காய் வந்து எடுத்துக்கோங்க. செக்கில் ஆட்டின எண்ணெய் இருந்தால் அதை எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் தலைக்கு யூஸ் பண்ணுற எந்த ஆயிலாக இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்துக்கோங்க. இப்போது ஆயில் வந்து நம்ம சேர்த்தாச்சு. அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். முழுக்க சிம்மில் வச்சு காய்ச்சுங்க. ஆயில் லைட்டாக சூடாகட்டும். அதே மாதிரி ஆயில் காய்ச்சிற பாத்திரம் அதிகமாக ஆயில் காய்ச்சினிங்கன்னா இரும்பு சட்டி வச்சு காய்ச்சுங்க. சப்போஸ் வந்து கம்மியாக காய்ச்சினிங்கன்னா இந்த மாதிரி ஸ்டீல் பாத்திரம் கொஞ்சம் அடிக்கனமான ஸ்டவ்வில் வைக்கிற மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த பாத்திரம் வச்சு காய்ச்சிக்கோங்க. இப்போது ஆயில் லைட்டாக சூடானதே நம்ம எடுத்து வச்சுக்கிறேன் அந்த பொருள் இதில் சேர்த்துடலாம். பொங்கி வரும். ரொம்பவுமே சிம்மில் வச்சுக்கோங்க. ஆயில் நல்லா கருன்னு கலர் மாறி வரும். ஏன்னா நம்ம இந்த கருஞ்சீரகம் எல்லாம் போட்டுக்கிறதுனால இந்த ஆயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஜெல்லு மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த செம்பருத்தி பூ செம்பருத்தி இலை வந்து அவ்வளோ ஒரு தன்மை, தேய்க்கிறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கும். ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். மேக்ஸிமம் இந்த கருஞ்சீரகம் நீங்கள் சேர்த்தாவே உங்கள் முடியை வந்து நிறைய முடி எவ்வளவா இருந்தாலும் நல்லா கட்டுப்படுத்தி கொடுக்கும். நிரந்தரமாக இப்போ தான் இளநேரம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அவங்க கண்டிப்பாக ரெகுலராக தேய்ச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பெனிஃபிட்டு. எப்படி ஆயில் வந்து நல்லா கொதிக்குது பாருங்கள். கிளறி மட்டும் விட்டிங்கன்னா போதும். அது நல்லா வந்து ரெடியாக ஆயில் தன்மை தனியாக நல்லா மாறி வரும். அதே மாதிரி ரெடி ஆயிடுச்சா அப்படிங்கிறது எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இப்படி எடுத்தோம் அப்படின்னா பொருளோடு சேர்த்து தான் நம்மளுக்கு இந்த ஆயில் வரும். ஆனால் ஆயில் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்பூன் இப்படி வச்சிங்கன்னா ஆயில் மட்டுமே தனியாக வரும். இப்போ வரமாட்டேங்குது பாருங்கள். அதோட எசன்ஸ் கம்ப்ளீட்டாக இறங்கிருச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்பூன் வைக்கிறப்போ நல்லா வந்து ஆயில் மேலே அந்த பொருளெல்லாம் கீழே போயிட்டு ஆயில் தனியாக நம்மளுக்கு கிடைக்கும். அது வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு எண்ணெயை காய்ச்சி எடுக்கணும். இந்த மாதிரி காய்ச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 6 மாதம் வரைக்கும் ஆயில் வந்து ஸ்பூன் போட்டு நீங்கள் பாட்டிலில் சேவ் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு பெனிஃபிட்டாக ஒரு ரிசல்ட் கொடுக்கும். 6 மாதம் வரைக்கும் ஆயில் கெட்டு போகாது. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். டெய்லி வந்து நம்மளுக்கு காய்ச்ச முடியாது இல்லையா, அதனால் டைம் இருக்கிறப்போ இந்த மெத்தடில் நீங்கள் காய்ச்சி வச்சுக்கலாம். இது கூட நீங்கள் சின்ன வெங்காயம் வேணும்னாலும் தட்டி போட்டுக்கலாம், கற்றாழை வேணும்னாலும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இந்த 2 பொருளுமே வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணி கூட நீங்கள் ஆயிலில் சேர்த்துக்கலாம். இந்த சம்மருக்கு நல்ல முடி வந்து க்ரோத் ஆகும். அதே மாதிரி வந்து பார்த்து கற்றாழை வந்து கூட சேர்த்துட்டிங்க அப்படின்னா வெள்ளை முடியே டோட்டலாக எப்போவுமே வராது. அதை நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா கற்றாழை வந்து எடுத்துகிட்டு வர டைம் இல்லாமதுனால விட்டுட்டேன். நீங்கள் கற்றாழை ஃப்ரெஷ் கத்தாழை கிடச்சிச்சின்னா கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு பெனிஃபிட்டான ரிசல்ட். இங்கே பாருங்கள், அது ரெடியாக அந்த பொருளெல்லாம் நல்லா கருப்பாயிரும். ஆயில் மட்டும் மேலே வந்து மிதங்கி வந்துக்கிட்டே இருக்கும். அது வரைக்கும் இது நல்லா நீங்கள் கலந்து விடுங்க. இப்போ ஆயில் நல்லா ரெடி ஆயிடுச்சுன்னு தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நுரையெல்லாம் நல்லா அடங்கிருச்சு. இப்போ ஸ்பூன் வச்சிங்கன்னா இங்கே பாருங்கள் ஆயில் எப்படி வருதுன்ட்டு. இதுதான் நிறைய பேர்த்துக்கு ஆயில் வந்து ரெடி பண்ண தெரியலக்கா அப்படிங்கிறீங்க. கருக வைக்காமல் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ரெடி பண்ணி எடுக்கணும். ஒரு துளி புகை வரல, எதுவுமே ஆகலை பாருங்கள். இப்படி ஸ்பூன் வச்சிங்கன்னா அந்த பொருள் எல்லாம் கீழே போயிட்டு ஆயில் வந்துருச்சு அப்படின்னா இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம கீழே இறக்கிடலாம். கீழே இறக்கியாச்சு பாருங்கள். இறக்கி வச்சதுக்கப்புறம் கூட அந்த ஹீட் வந்து அப்படியே வந்து கொதிச்சு ஒரு 5-6 நிமிஷம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம்.
உடனே ஃபில்ட்ரு பண்ணணுமான்னு கூட கேட்கலாம். இதை நைட்டு கூட நீங்கள் இப்படியே ஆற வச்சுட்டு காலையில் கூட நீங்கள் இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கலாம். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது, என்ன கலரில் இருக்குது பாருங்கள். இது வந்து நீங்கள் சேவ் பண்ண திக்காக நல்லா வந்து கருன்னு மாறும். நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஆயில் எப்படி பாருங்கள், எவ்வளோ கருப்பாக எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. இந்த மாதிரி வந்து ஆயிலும் நம்ம போட்ட பொருளும் ஒட்டாமல் இருக்கணும். அப்போ தான் இது வந்து கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ சூடு இருக்கிறப்பவே நான் ஃபில்ட்ரு பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி இரும்பு வடிகட்டி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வேறு வடிகட்டி போட்டிங்கன்னா உருகிரும். நான் சூடாக இருக்கிறதுனால இந்த மாதிரி இரும்பு வடிகட்டியில் ஒரு துளி கூட ஆயில் பொருளில் வந்து நிற்கவே நிற்காது, சுத்தமாக வடிஞ்சிரும். பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம போட்ட பொருளெல்லாம் எந்த அளவுக்கு உதிரியாக வந்துருச்சு அப்படின்ட்டு. இந்த மாதிரி வந்து கிடச்சிரும். இது தேவைப்படாது, நம்மளுக்கு எடுத்துடலாம். எவ்வளோ கலராக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஆயிலு. நம்ம 100 மில்லி ஆயில் சேர்த்தோம், 100 மில்லி கரெக்டாக வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஒரு துளி கூட இதில் வந்து குறையாதுங்க. செம்மையாக ரெடி ஆகிருச்சு. இங்கே பாருங்கள். இதை வந்து நீங்கள் பாட்டிலில் நல்லா ஆற வச்சிடணும். கொஞ்சம் கூட ஹீட் இருக்கக்கூடாது. நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் இது நீங்கள் பாட்டிலில் ஸ்டோரேஜ் பண்ணிவிட்டு 6 மாதம் வரைக்கும் ரெகுலராக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வாங்க. இதில் அந்த அளவுக்கு ஒரு பெனிஃபிட்டான பொருளெல்லாம் நம்ம சேர்த்துருக்குறோம். அதே மாதிரி வாரத்தில் ஒரு 2 டைம் மட்டும் நல்லா மசாஜ் கொடுத்து ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சீக்காய் தூள் போட்டு குளிச்சுக்கலாம். ஷாம்பு போடலாமான்னு கேட்குறீங்க. எல்லா வீடியோவில் சொல்கிறதா ஹெர்பல் வந்து யூஸ் பண்ணுங்கள். கெமிக்கல் நம்ம யூஸ் பண்ண நம்ம என்ன ஆயில் தேய்ச்சாலும் என்ன டை போட்டாலும் நிற்காது. சரிங்களா? இது எப்படி நம்ம தலைக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இந்த ஆயிலை போடுறப்பவே தலையில் ஒரு துளி கூட ஆயில் இருக்கக்கூடாது. அதே மாதிரி நல்லா குளிச்சுட்டு சிக்கு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து நரைமுடி இருந்துச்சு அப்படின்னா பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துகிட்டு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணாலும் ஓகே. அப்படி இல்லை கையில் நீங்கள் பாருங்கள், இந்த கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி ஊற்றிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ கருமையாக இருக்குது அப்படின்ட்டு. நல்ல இது எண்ணெய் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ண நல்லா கெட்டியாகும், நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி வச்சு நீங்கள் அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இப்படி மசாஜ் கொடுக்கணும். ஒரு 5 நிமிஷமாவது மசாஜ் கொடுக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி முடியை எடுத்துக்கோங்க. விரல்களால் இப்படி தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு இங்கே பாருங்கள், சிக்கு இல்லாமல் எடுத்திங்கன்னா தான் இந்த ஆயில் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஸ்கின்னில் போய் ஜாயிண்ட் ஆகும். நல்லா வந்து குளித்ததுக்கப்புறம் நல்லா கலரிங் வந்து மாறி வரும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கணும். அதே மாதிரி இந்த பக்கம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் மசாஜ் கொடுத்தீங்கன்னா போதும். உடனே பண்ணணும்னு இல்லை. இந்த மாதிரி வந்து கொடுத்துட்டு இப்போ பாருங்கள், இப்படி வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி இப்படி வந்து ஒரு 5 நிமிஷம் ஸ்கின்ல படுற மாதிரி இப்படி போட்டு தேய்ச்சிங்கன்னா தான் அந்த ஸ்கின்ல ஓப்பன் ஆகி நல்லா வந்து உங்கள் முடியை நல்லா கருன்னு இந்த மாதிரி நல்லா புஸ்ஸுன்னு ரொம்ப சூப்பராக வருங்க. பாருங்கள், முடியும் நல்லா வந்து முடியே வளர மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு முடியும் நல்லா வந்து வளரும். கண்டிப்பாக இந்த ஆயிலை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி முடி வரைக்கும் நல்லா ஆயிலை வந்து அப்ளை பண்ணிவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சு குளிங்க. எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஆயிலை கண்டிப்பாக ரெடி பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க. அடுத்த பதிவில் பார்க்கலாம். பாய்.